வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அன்வாருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு செல்லாதா? துன் மகாதீரின் வாதத்தை மறுத்தது சட்டத்துறை அலுவலகம். கடந்த 2018 ஆண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு முழு அரச மன்னிப்பு வழங்கப்பட்ட செயல்முறை செல்லத்தக்கதா என்று கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவின் கூற்றை சட்டத்துறை அலுவலகம் மறுத்துள்ளது. அன்வாருக்கு அரச மன்னிப்பு வழங்கப்பட்டது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ளப்பட்டதாகும் என்று சட்டத்துறை அலுவலகம் தெளிவுபடுத்தியது. கோலாலம்பூர், லாபுவான் மற்றும் புத்ராஜயா ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டரசு பிரதேசத்திற்கான 51வது மன்னிப்பு வாரிய கூட்டம் கடந்த 2018 ஆண்டு மே 16 இஸ்தானா நகாராவில் மாமன்னர் சுல்தான் முகமது தலைமையில் நடைபெற்றது. அப்போது பிரதமராக இருந்த துன் மகாதீரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அன்று நடைபெற்ற மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டு அன்வார் செய்து கொண்ட மேல்முறையீட்டை ஏற்று அவருக்கு முழு மன்னிப்பு வழங்குமாறு மாமன்னருக்கு மன்னிப்பு வாரியம் அறிவுறுத்தியது. மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனையின் பேரில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு முழு மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் உடனடியாக விடுவிப்பதற்கான ஒப்புதலை மாமன்னர் வழங்கினார் என்று சட்டத்துறை அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. மன்னிப்பு வாரிய கூட்டம் நடத்த வேண்டிய முறைப்படி நடக்காததால் அன்வாருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு செல்லாது என்று வாதிட்டு வரும் துன் மகாதீரின் கூற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக சட்டத்துறை அலுவலகம் அறிக்கையை வெளியிட்டது. பொது தேர்தல் முடிவுற்ற நிலையில் இடைநீக்கத்தில் இருந்த சட்டத்துறை தலைவர் அப்பாண்டி அலியின் ஆலோசனையின்றியும் மன்னிப்பு வாரிய கூட்டம் நடைபெறாத நிலையிலும் அன்வாரின் பொது மன்னிப்பு பரிந்துரைக்கு தாம் கையெழுத்திட்டு விட்டதாக துன் மகாதீர் கூறியுள்ளார். சட்டத்துறை தலைவர் இல்லாத நிலையில் மேற்கொள்ளப்பட்ட அன்வாருக்கான மன்னிப்பு எவ்வாறு செல்லுபடியாகும் என்று அண்மையில் டிக்டாக் காணொலியில் துன் மகாதீர் கேள்வி எழுப்பியிருந்தார். எனினும் துன் மகாதீரின் இந்த செயலானது மன்னிப்பு வாரியத்தின் முடிவு தொடர்பில் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய பொருத்தமற்ற செயலாகும் என்று அந்த முன்னாள் பிரதமருக்கு சட்டத்துறை அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. PKR கட்சியின் 2வது உதவித் தலைவர் என்ற முறையில் தமக்கு முழு அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று சில தரப்பினர் வலியுறுத்தி வரும் வேளையில் இவ்விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நெருக்குதல் அளிக்க வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ ரமணன் கேட்டுக் கொண்டார். தம்மை பொறுத்தவரையில் பிரதமர் முடிவு எடுப்பதற்கு இடம் அளிக்க வேண்டும், நெருக்குதல் அளிக்கக்கூடாது என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இன்று பண்டார் ஸ்ரீ டமன்சாராவில் உள்ள அம்மனா இக்தியார் மலேசியா தலைமையகத்தில் பெண் 2.0 திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரான டத்தோஸ்ரீ ரமணன் மேற்கண்டவாறு கூறினார். PKR தேர்தலில் அமைச்சர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் தோல்வி கண்ட நிலையில் கட்சியின் 3வது முக்கிய பொறுப்பான உதவித் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள டத்தோஸ்ரீ ரமணனுக்கு முழு அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனால் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்ட பெண் 2.0 திட்டமானது வர்த்தகத்தில் சாதிக்க துடிக்கும் இந்திய பெண்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று மைக்கியின் பெண் தொழில் முனைவர்களுக்கான பொறுப்பாளரான ஹேமலா சிவம் தெரிவித்தார். 50 மில்லியன் ரிங்கெட் நிதியுடன் அமனா இக்தியாரின் பெண் திட்டத்தை கடந்த ஆண்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் அறிவித்தார். இது ஒரு கடன் திட்டம் என ஆரம்பத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்திய பெண்கள் மத்தியில் இத்திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இலக்கிடப்பட்ட காலத்திற்குள் அந்நிதி இந்திய பெண் வர்த்தகர்களை சென்றடைந்தது. கிட்டத்தட்ட 6247 பெண் வர்த்தகர்களுக்கு 42.7 மில்லியன் ரிங்கெட் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக ஹேமலா குறிப்பிட்டார். இத்திட்டம் பெண் வர்த்தகர்களுக்கு பெரும் பயனளித்ததை தொடர்ந்து டத்தோஸ்ரீ ரமணன் இம்முறை பெண் 2.0 திட்டத்தை அறிவித்துள்ளார். குறிப்பாக இவ்வாண்டு 100 மில்லியன் ரிங்கெட்டை இந்த பெண் திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்துள்ளார் என்று ஹேமலா கூறினார். இந்திய பெண்கள் வர்த்தகத்தில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். அதேவேளையில் புதியதாக வர்த்தகத்தை தொடங்க விரும்பும் இந்திய பெண்களுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பாகும்.
பெண் 2.0 திட்டம் குறித்து முழு விவரம் பெற இந்திய பெண்கள் அருகில் உள்ள அமனா இக்தியார் அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லலாம் என்று தொழில் முனைவருமான ஹேமலா கூறினார். தனது காதலியின் மகளை மானபங்கம் புரிந்த குற்றத்திற்காக ஓர் இந்திய பிரஜைக்கு மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 3 பிரம்படி தண்டனை விதிக்க தீர்ப்பளித்தது. 30 வயது சக்திவேல் என்ற அந்த இந்திய பிரஜை குற்றச்சாட்டை மறுத்து வந்த நிலையில் இன்று தனது வாக்குமூலத்தை மாற்றி குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து அவருக்கு சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி ரோஹத்துல் அக்பர் அப்துல்லா தீர்ப்பளித்தார். சக்திவேல் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 24 தேதி இரவு 10:30 மணியளவில் மலாக்கா தமன் கினாங்கா செஷன்ஸ் 3 உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் தனது காதலியின் 11 வயது மகளிடம் பாலியல் சேட்டை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்திவேல், அவரின் காதலி மற்றும் அந்த பெண்ணின் 3 பிள்ளைகள் மலாக்கா கிளேபாங்கில் கடற்கரையை சுற்றி பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது அன்றிரவு வீட்டில் தங்கிய வேளையில் காதலியின் 11 வயது மகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. சுபாங் ஜெயா புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிவிபத்து சம்பவம் தொடர்பிலான தொழில்நுட்ப விசாரணை அறிக்கை இம்மாதம் 26 தேதி முழுமையாக வெளியிடப்படும் என்று ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பலதரப்பட்ட முக்கிய அம்சங்கள் இருப்பதால் குற்றப்புலனாய்வு விசாரணை அறிக்கையுடன் இணைப்பதற்கு இந்த தொழில்நுட்ப விசாரணை அறிக்கை அவசியமானதாகும் என்று மந்திரி பசார் குறிப்பிட்டார். இந்த விபத்து தொடர்பாக எந்தவொரு முடிவுக்கும் வருவதற்கு முன்னதாக கட்டமைப்பு, மண்ணின் நகர்ச்சி உட்பட பல்வேறு அம்சங்களை ஆராய வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் பங்சாரில் உள்ள மதுபான விடுதிக்கு சென்ற 25 வயது பிரிட்டிஷ் பிரஜை மர்மமான முறையில் காணாமல் போனது தொடர்பில் இருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரிக்ஃபீல்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் மஷாரிமான் கு மமூட் தெரிவித்தார். தென்கிழக்காசிய சுற்றுலா பயணத்தில் ஒரு பகுதியாக மலேசியாவிற்கு வந்த ஜார்டன் ஜான்சன் டாய்லி என்ற அந்த பிரிட்டிஷ் பிரஜையின் தந்தை போலீஸ் புகார் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தனியொரு நபராக மலேசியாவிற்கு வந்த அந்த மென்பொருள் பொறியியலாளர் கடந்த மே 27 தேதி பங்சாரில் உள்ள ஐரிஷ் மதுபான விடுதிக்கு சென்றபோது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வரும் வேளையில் ஆருடம் எதனையும் கூற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு மஷாரிமான் கு மமூட் அறிவுறுத்தியுள்ளார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவை ஏமாற்றும் நோக்கில் பொய்யான காப்பீடு கோரிக்கைகளில் நடந்த மோசடி மற்றும் நிதி ஏய்ப்பு விவகாரங்களில் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 49 மில்லியன் ரிங்கெட் நிதியை வெற்றிகரமாக மீட்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். கடந்த 2020 ஆண்டிலிருந்து இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை இந்த நிதி மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்காலிக முடத்தன்மை சலுகை, நிரந்தர முடத்தன்மை சலுகை மற்றும் சுகாதார பரிசோதனை திட்டம் உள்ளிட்ட மோசடி கூறுகள் சம்பந்தப்பட்ட மொத்தம் 679 சம்பவங்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டன. 383 சம்பவங்கள் அல்லது மொத்த விசாரணையில் 56.5 விழுக்காட்டு வழக்குகள் மீதான விசாரணைகள் இடையில் நிறுத்தப்பட்டு அவை மோசடி என உறுதி செய்யப்பட்ட நிலையில் இத்தொகை வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். அமெரிக்கா சுயேட்சை மருத்துவ பரிசோதனை வாரியத்துடன் இணைந்து சொக்சோ ஏற்பாடு செய்த சமூக பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு உரிமை கோரல்களில் மோசடி, ஏய்ப்பு மீதான கருத்தரங்கை இன்று கோலாலம்பூரில் தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் மேற்கண்டவாறு கூறினார். மலேசிய ஊடகவியலாளர் மன்றம் தொடர்பான ஆக கடைசியான நிலவரங்கள் குறித்து வரும் ஜூன் 14 தேதி கொண்டாடப்படவிருக்கும் 2025 ஆண்டிற்கான தேசிய ஊடகவியலாளர்கள் தினமான ஹவானா நிகழ்வின் போது அறிவிக்கப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபசில் தெரிவித்துள்ளார். ஒரு தெளிவான நோக்கத்தின் அடிப்படையில் மலேசிய ஊடகவியலாளர் மன்றம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பது, வெளியிடப்படக்கூடிய செய்திகளில் ஊடகவியலாளர்கள் நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது, ஊடகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார்கள் முறையான இடத்தை சென்றடைவதை உறுதி செய்வது ஆகிய நோக்கங்களுக்காக மலேசிய ஊடகவியலாளர் மன்றம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்து ஃபாமி விளக்கினார்.
2024 ஆண்டு மலேசிய ஊடகவியலாளர் மன்றம் மீதான சட்டத்தை இயற்றும் மசோதா இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதையும் டத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் அமைச்சு இலக்கவியல் தரவு பகிர்வுக்கான கொள்கையை விரைவில் வெளியிடும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். 2025 ஆண்டு தரவு பகிர்வு சட்டம் கடந்த ஏப்ரல் 28 அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இந்த கொள்கை வெளியிடப்படுகிறது. தனிமனித தரவு என்பது ரகசியமாகவும் முறையாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது. இதனை கருத்தில் கொண்டு மக்களின் தரவுகளை நிர்வகிக்க தேசிய தரவு பகிர்வு ஆணைய குழு அமைக்கப்பட்டதாக கோபிந்த் சிங் தெரிவித்தார். தனது தலைமையில் இயங்கும் இந்த குழுவில் நாட்டிலுள்ள முக்கிய அமைச்சுகளில் இருக்கும் உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். ஆக அந்தந்த அமைச்சுகளின் தரவுகள் முறையாகவும் துல்லியமாகவும் இலகுவாகவும் கையாள இந்த தேசிய தரவு பகிர்வு ஆணைய குழு வழிகாட்டும். அதன் வழி தரவு பகிர்வுக்கான கொள்கையை விரைவில் வெளியிடப்படும் என கோபிந்த் சிங் டியோ கூறினார். தேசிய தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பகிரப்படும் தரவு செயல்பாடுகள் அந்தந்த அமைச்சுக்கேற்ப இலகுவாகவும் பாதுகாப்பானதாகவும் சட்டத்துக்குட்பட்டதாகவும் முறையானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய தேசிய தரவு பகிர்வு ஆணைய குழு அமைக்கப்பட்டதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மின் சிகரெட்டுகள் விற்பனைக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுவதற்கு முன்னதாக அதன் நலன் சார்ந்த தரப்பினரின் கருத்துக்களுக்காக மாநில அரசாங்கம் காத்திருப்பதாக மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். மின் சிகரெட் விற்பனையை தடை செய்வது தொடர்பில் ஸ்லாங்கூர் அரசு இன்னும் எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை. அதேவேளையில் இது தொடர்பாக தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு முன்னதாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் பெறப்பட்டு அவை ஆராயப்படும் என்று அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். ஒரு வர்த்தக பெண்மணியான டத்தின் ஸ்ரீ பமேலா லிங் காணாமல் போனது தொடர்பில் போலீசார் இதுவரையில் 49 பேரிடம் விசாரணை செய்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 9 கோலாலம்பூரிலிருந்து புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்திற்கு செல்வதாக கூறி சென்ற 42 வயது பெண்மணி பமேலா மர்மமான முறையில் காணாமல் போனார். பமேலாவை 2 வாகனங்களில் வந்தவர்கள் கடத்தி சென்றுள்ளனர் என்று கூறப்பட்டது. எனினும் அந்த பெண்மணி தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த போதிலும் இதுவரையில் எந்தவொரு அறிகுறியும் தென்படவில்லை என்று டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். 25 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த விரைவு பேருந்து சாலையை விட்டு விலகி கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 342.2 கிலோமீட்டரில் தாப்பா அருகில் நிகழ்ந்தது. 25 பயணிகளில் 3 காயமுற்றனர். நெடுஞ்சாலையை பயன்படுத்திய வாகனமோட்டிகள் உதவி செய்ததால் அனைவரும் பேருந்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்று தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹார் யாயா தெரிவித்தார். அந்த பேருந்து கோலாலம்பூர் TBS பேருந்து நிலையத்திலிருந்து பினாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. காயமுற்ற 3 பயணிகள் ஸ்லிம் ரிவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேருந்து ஓட்டுநர் கண் அயர்ந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.